சூனியம் என்று ஒன்று இருக்கிறதா? இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அதற்கு தாக்கம் உண்டு, அல்லாஹ் நாடினால் தாக்கம் இல்லை. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்தது, சஹாபாக்கள் சொல்லி தந்த நம்பிக்கை. அதே மாதிரிதான் தாபியங்கள், தாபியங்கள் இன்று வரை உள்ள எல்லோரும் சொல்லி தந்தது. அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சிஹர் 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 என்று பயன்படுத்துகிறார். அவர்கள் யுஅல்லிமூன அன்னாஸ சிஹர், சிஹரை படித்துக் கொடுத்தார்கள். சிஹர் என்று ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் நாடினால் தாக்கம் இல்லை. இதுல எந்த அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்களும் மாற்று கருத்து சொல்லவில்லை. குர்ஆன்ல சிஹர் இருக்கிறது, சிஹரை பற்றி வந்திருக்குது, அல்லாஹ் தெளிவா சொல்றான். அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படும், அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படாது, அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது எல்லாமே அப்படிதான். ஆனால் இருக்குதா? இருக்குது. அதனால சூனியம் என்ற ஒன்று இல்ல, அதையே நம்ப கூடாது. நாங்க சூனியம் செய்யறவனையோ மனிதர்களை யாரையும் நம்ப கூடாது. மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படியான அல்லாஹ்வுடைய வல்லமை இருந்தால் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இது நடக்கும். அப்படி இல்லாம மனிதர்களால் எதுவும் செய்ய முடியாது, அல்லாஹ் நாடினால் நடக்கும். இப்ப அது எப்படி புறச்சாதனம் இல்லாம இவர் தொட்டு அல்லது ஏதாவது செஞ்சா பாதிப்பு ஏற்படும். திடீரென்று இங்கால இருந்துட்டு அங்கால உள்ளவருக்கு எப்படி செய்யலும் என்றால் அல்லாஹ் நாடினா முடியும். அவர்களால எந்த ஒருவருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது, அல்லாஹுடைய நாட்டம் இல்லை என்றால். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் சூனியக்காரர்களுடைய முயற்சி அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி இருக்குது, இவனுக்கு இந்த சூனியத்தினால எந்த பாதிப்பு ஏற்படாது என்று இருந்துச்சுன்னு சொன்னா, என்ன ஷயாத்தின்களுடைய உதவியை பெற்றுக்கொண்டாலும் இந்த மனிதனை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிங்கிறது தான் இல்லா பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வுடைய மஷா இருக்கணும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லைன்னா நடக்காது, அவ்வளவுதான், சிம்பிள். இதுல என்ன மறுத்தல் இருக்குது? இதுல என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆற்றலை நாம சூனியக்காரனுக்கு கொடுத்தோம்? அஊது பில்லாஹ். சூனியக்காரன் ஒரு ஷயாத்தீன், அவனுக்கு போய் என்ன ஆற்றல் நம்ம கொடுக்குறோம்? இல்ல. சூனியம் அப்படிங்கிற ஒரு கலையை அவன் ட்ரை பண்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டம் இல்லாம அந்த சூனியத்தினால நமக்கு எந்த ஆபத்தையும் கொண்டு வர முடியாதுங்கிறது தான் தெளிவான நிலைப்பாடு. ஆனால் இவங்களுடைய கொள்கை இருக்குல்ல, நாங்களாப்பா சூனியக்காரனுக்கு ஆற்றல் இருக்கிறோம், அல்லாஹ் நாடிட்டு கொடுப்பான். சூனியக்காரன் இப்படி செய்யும் போது அல்லாஹ் நாடிடுவான் இப்படின்னு. சூனியக்காரன் மந்திரம் ஓதுவான்ல, பல்வேறு கற்சிலைகளையோ நம்பிக்கை வைத்தோ ஏதோ ஒரு மந்திரம் ஓதுவான். இந்த மந்திரத்துல அல்லாஹ் நாடி அது கை விளங்காம, கால் விளங்காம, வாய் பேசாம, கண்டு தெரியாம இப்படி ஆயிரும் என்று சொல்லுகிறார்கள். சொல்பவன் யாரு? போலி தௌஹீத்வாதிகள் சொல்லுகிறார்கள். தௌஹீத்வாதி சொல்ல மாட்டான், போலி தௌஹீத் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் இன்றைக்கு ஹஜ் உம்ரா செய்கிற பொழுது தல்பியா ஓதுகிறோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் அப்படின்னு சொல்றோம். இப்படி சொல்றோமே, இறைவா ஆஜராயிட்டேன், லா ஷரீக லக, உனக்கு எந்த பங்காளியும் கிடையாது, உனக்கு எந்த துணையும் கிடையாது, எந்த இணையும் கிடையாது நாம் சொல்கிறோம். இதே தல்பியாவை மக்கத்து காஃபிர்களும் சொன்னார்கள். நாம் எஹ்ராமுக்கு உம்ரா செய்வது போல, ஹஜ் செய்வது போல மக்கத்து காஃபிர்களும் காபாவிற்கு வந்தார்கள், வலம் வந்தார்கள், சஃபா மர்வா கிடையிலே தொங்கோட்டம் ஓடினார்கள், காபாவை தவாப் செய்தார்கள். அவர்களும் இதே தல்பியாவை சொன்னார்கள். ஒரு சின்ன திருத்தம். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா இதோ ஆஜராகி விட்டேன். லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இறைவா உனக்கு எந்த பங்காளியும் கிடையாது. இல்லா ஷரீகன் தம்லிகுஹு, உனக்கு எந்த இணை துணை எல்லாம் இல்ல, நீ நாடினா இருக்கும். இப்படி சொன்னார்கள். இறைவா உனக்கு எந்த துணை கிடையாது, எந்த இணை கிடையாது, எந்த கூட்டாளி கிடையாது, எந்த பங்காளி கிடையாது, நீ விரும்பினால் இருக்கும் என்று நீ நாடினால் உனக்கு இணை இருக்கும் என்று பேசினார்களே. இவர்களை பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இப்படி பேசுபவர்கள் நாசமா போகட்டும் என்று சொன்னார்கள். அப்போ இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடியவர்கள், அந்த சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்கிறது, அல்லாஹ் நாடினால் தருவாங்கறானே, எப்பேற்பட்ட கடைந்தெடுத்த ஒரு இணை வைப்பு. யோசித்து பாருங்கள். உலகத்துல எல்லா கொள்கைக்கும் பேசலாம். அப்ப ஒரு கற்சிலையிட்ட போய் உதவி கேட்கிறான், எப்படிப்பா கேட்கிற, அதுக்கு எந்த சக்தி இல்லையே. அதுக்கு சக்தி இல்லை, அல்லாஹ் நாடி கிடைச்சிருச்சுன்னா. அல்லாஹ் இந்த கல்லுக்கு நாட மாட்டானா? அல்லாஹ் நினைச்சா நாடுவான் இல்லைங்க, நாடிட்டான். இப்படி பேசுவானே, அல்லாஹ் முதல்ல நாடுவானான்னு கேட்கணுமா இல்லையா? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அல் ஹய்யு, அவன் உயிரோடு இருப்பவன். அல் கையுமு, நிலைத்திருப்பவன், சாக மாட்டான். அல்லாஹ் நாடினா செத்துருவான், சொல்லலாமா? அல் ஹய்யு, உயிரோடு இருப்பவன், நாடினா மௌத்தா போயிடுவான், சொல்லலாமா? அல் கையுமு, நிரந்தரமாக இருப்பவன், நாடினால் ஓடி போயிட்டு பிறகு வருவான், அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவனுக்கு யாரும் உணவளிக்கப்படுவது கிடையாது.
வஹுவ யுத்இமு வலா யுத்அம், அவன் தான் நமக்கு உணவளிக்கின்றான், அவனுக்கு யாரும் உணவளிக்க தேவையில்லைங்கிறான். அல்லாஹ் நாடினால் பசிக்கும். சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்? அல்லாஹ் அப்படி நாட மாட்டான். நாடினால் அவன் அல்லாஹ் இல்ல. இதான் கொள்கை. இதனங்க தௌஹீது. இந்த ஏகத்துவத்தை சின்னாபின்னமாக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இந்த சூனியத்தை விளங்கி வைத்திருக்கிறார்கள். இது மக்காவாசிகளிடத்தில் எது இருந்து அவர்கள் காஃபிரானார்களோ அதே நம்பிக்கை தான் சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்கிறது என்கிற நம்பிக்கை. இது மிக தெளிவான அப்பட்டமான ஒரு இணை வைத்தலாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சூனியம் குறித்து என்ன சொன்னார்கள்? இதை ஆய்வு செய்தார்களா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சிலர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். அந்த கூட்டத்தார்களில் ஒருவர் யார் தெரியுமா? முஃமினும் பிஸ்ஸிஹ்ர், சூனியத்தை உண்மை என்று யாராவது நம்பினால் அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். எவ்வளவு தெளிவாக பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், சூனியத்தை உண்மை என்று நம்பினால் நீ சொர்க்கத்திற்கு போக மாட்டாய் என்று சொன்ன தூதருக்கு எவனா சூனியம் வச்சிருப்பானா? சொல்லுங்க, இப்படி சொல்றது பொருத்தமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு மாபாதக செயலாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால்